கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்க சரிங்க எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியானது கூடங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வந்து நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களே எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து பாருங்கள் ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. எந்த கப்பில் வந்து ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே எடுத்துக்கலாங்க. ராகி மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்லேயே ஒரு கப்பளவு பாருங்கள் ரவை எடுத்துருக்கிறேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ரவை சேர்த்தாச்சு பார்த்தீங்களா, அதே கப்லேயே ஒரு கப்பளவு பாருங்கள் தயிர் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு திட்டமாக வந்து இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கையிலே வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணுங்க. இப்போ வந்து இதை வந்து அப்படியே வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டுங்க. ஏன்னா ரவை வந்து ஊறி வர வர கொஞ்சம் மாவு வந்து நிறைய ஆகுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டும். நல்லா பெரிய உருளைக்கிழங்கா வந்து பாருங்கள் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இப்போ பொடிசாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த உடனே அது கூட பாருங்கள் ஒரு 5-6 பல் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்து காலையில் டிஃபன் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க. இல்லாட்டி ஈவினிங் வந்து டின்னர் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ராகி மாவுலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, எல்லாருமே சாப்பிட்லாங்க. சுகர் பேஷண்ட்லாம் எல்லாமே சாப்பிட்லாம். ராகி மாவு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து நல்லதுங்க. அதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குதுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சாப்பிடாத குழந்தைகள் கூட இப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, என்னம்மா இது வந்து புதுசாக இருக்கே அப்படின்வாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அது கூடயே பாருங்கள் உருளைக்கிழங்கு மசியலும் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மாவு ஊற வச்சு பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. பாருங்கள் கொஞ்சம் வந்து நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 3 கிண்ணம் எடுத்துருக்குறேங்க. அதில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து தடவிக்கிட்டேங்க. இப்போ இதில் தான் வந்து நம்ம வந்து மாவு வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து மாவு வச்சுட்டு அது மேலே இந்த உருளைக்கிழங்கு மசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிறணுங்க. வச்சுட்டு திரும்பவும் கொஞ்சமாக மாவு வந்து சேர்த்துக்கிறணுங்க. அந்த பவுலில் வந்து ஒரு 3/4 அளவு இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுக்கிறணுங்க. இதே மாதிரி எல்லா பவுல்லையும் ஊற்றிக்கிறேங்க. எல்லா பவுல்லையுமே ஊற்றிக்கிட்டேங்க. பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஹீட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ வந்து இந்த பவுலில் வச்சிடலாங்க. இப்போ
இப்போ பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கையில் வந்து தொட்டு பார்த்தோம்னா கையில் வந்து ஒட்டாது பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக ஆறின பின்னாடி வந்து நம்ம இந்த கத்தியை வச்சு சைடில் வந்து அப்படியே கீறி விட்டுட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்துருங்க. பாருங்கள் அந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் கூட வந்து அப்படியே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னு நினச்சிக்கோங்க, காலையில் டிஃபனுக்கெலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க, புதுசாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.